ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா வகையான மீன்களும் இந்த ஸ்டைல்லையே செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் பாறை மீன், அதுக்கப்புறம் ஜிலேபி மீன் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை வச்சு தான் இப்போது மீன் குழம்பு செய்ய போகிறோம். பாறை மீன் ஃப்ரைக்கும், ஜிலேபி மீன் பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கும் வாங்கியிருந்தோம். ஸோ பாறை மீன் தலை வால் பகுதியும், ஜிலேபி மீன் அப்படியே போட்டு குழம்பு இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லா வகையான மீனும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மீன் குழம்பு பிடிக்காதவங்களுக்கு கூட அவ்வளோ பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு தலை தனியாக, வால் தனியாக எல்லாம் பிரித்து எடுத்துக்கலாம். பாறை மீன் பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்படி இங்கே பாருங்கள், ஃப்ரைக்காக பீஸ் போட்டு வாங்கியிருந்தோம். இதெல்லாம் குழம்புக்கு ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம். ஸோ இதை செப்பரேட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி பீசஸை நம்ம ஃப்ரைக்கு எடுத்துக்கலாம். இந்த ஜிலேபி மீன் ஃபுல்லாகவே ஒரு 1.25 கிலோ இருந்தது. அதை நான் குழம்புல தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மீனையுமே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது நடுவில் இருக்கிறது பாருங்கள், இது பாறை மீனோட தலையும் வாலும், இது ரெண்டும் போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். ஜிலேபி மீனும் பாறை மீனோட குழம்பு தலையும். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக செஞ்சிங்கனாலும் சரி, அதர்வைஸ் அதாவது வேறு ஏதாவது ஃபிஷ், வெரைட்டி ஃபிஷ் ஏதாவது இருந்தாலும் சரி, எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ வாங்க செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை நம்ம வதக்க போகிறோம். அதுக்காக நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய், எனி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் சூடான உடனே நம்ம வெந்தயம், சீரகம் ரெண்டும் ஒவ்வொரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் நான் எடுத்துருக்கேன். ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது, கசக்கும் அப்புறம் குழம்பு. இப்போ இது பொரிஞ்ச உடனே நான் ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 6 தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தேன். அதை 2ஆக மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியும் இதோட நல்லா வதங்கி வரட்டும். ஒரு சிலர் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்ட்டு கேட்குறீங்க. மீன் குழம்புல பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்பு ஒரு மாதிரி இனிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. முடியாத பட்சத்தில் சின்னது வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி, இந்த மாதிரி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கொய்யாப்பழம் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கேன். சின்ன கொய்யாப்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தக்காளியும் வதங்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் நான் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூள் மீன்ஸ் சக்தி மசாலா சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எதுவும் குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் இதை ஆட்டின சாம்பார் தூளா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக தான் நான் இது. இப்போது இது வதங்கிருச்சு. ஒரு தேங்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். தேங்காய் பால் கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி டைப்லேயும் நான் போட்டிருப்பேன். தேங்காய் பால் ஃபைனலாக ஊற்றுற மாதிரி நான் இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தேங்காய் இப்போ ஹாஃப் பண்ணிடலாம். ஹாஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சூடாக போடாதீங்க, அப்புறம் நமக்கு முகத்துல எல்லாம் தெரிக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் குழம்பு தாளிச்சிடலாம். குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா கடலெண்ணெய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது ஆயில் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரே நிமிஷம்தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு உடனே நம்ம வந்து இதை ஆட் பண்ணிடணும், அரைச்ச பேஸ்ட்டை. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி இருக்குது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இப்போது நம்ம இனி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிறேன். புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார்லாம் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்த்தணும். பச்சை வாசலாம் போய் கொதி வந்துருச்சு, நான் அதுக்கப்புறம் தான் சேர்த்துறேன். இப்போ மீன்களை சேர்த்திட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விடுங்க போதும். மீனில் நல்லா வந்து உங்களுக்கு உள்ளே வந்து மூழ்கி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சர்வ் பண்ணிட வேண்டியது தான். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. மீன் மசாலா தடவி வச்சுருந்தேன், இதையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஃபிஷ் ஃப்ரை நம்ம சீக்ரெட் மசாலாவை ஆட் பண்ணுறோம். நம்ம வீட்லேயே அரைச்ச மசாலாவில் தான் நம்ம ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. ஆல்ரெடி நிறைய நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ மீனுமே பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ மீன் குழம்பு சூப்பராக வந்திருந்ததுங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லா வகையான மீன்களுமே இதே டைப்பில் செய்யலாம். மத்தி மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாறை மீன், ஜிலேபி மீன், கெளுத்தி மீன், இந்த மாதிரி கிழங்கா மீன், எல்லா மீன்களுமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சைட் டிஷ் வச்சு சாப்பிட்ற வேண்டியது தான். வாங்க இப்படி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.